உறக்கத்தில் உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான். அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம பெருந்துறைக்கு தான் வந்திருக்கோம். பெருந்துறை பார்த்தீங்கன்னா ஆயக்கவுண்டம் பாளையம், அங்கே தான் நம்ம சைட் போயிட்டுருக்கு. இதை பார்த்திங்கன்னா மேலே கைப்பிடி சுவர் தான் கட்ட போகிறோம். மேலே இது எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமா நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கீழே 2 ஃப்ளோர் கட்டியிருக்கோம். நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று, ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒன்று. மேலே நம்ம கைப்பிடி சுவர் முடித்ததுக்கப்புறம் நமக்கு ஃபுல்லாக இங்கே வேலை முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் 1 by 1 நம்ம கீழே என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், கீழே என்னென்ன ப்ராசஸிங் இருக்குது, இது எல்லாமே 1 by 1 நான் வீடியோ உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். 1 by 1 பார்த்துடலாம். இந்த மாதிரி கேரளாவில் வீடு கட்டுறவங்க எல்லாருக்கும், இந்த மாதிரி கேரளாக்களில் வீடு கட்டுறவங்க எல்லோரும் ஸ்க்ரீன் தர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போதும். உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்கள் டிஸ்ட்ரிக் எவ்வளோ வருது, இது எல்லாமே நம்ம சொல்லிடுவோம். 6 இன்ச் கல், 8 இன்ச் கல், இந்த மாதிரி 2 வேரியண்ட்டில் இருக்குது. எல்லாமே மட்டு தான். கேரளாவில் தான் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் கல்லை. இங்கே பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் அந்த மாதிரி 1 ரூபா 2 ரூபா அப்போ தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். டிரான்ஸ்போர்ட்டு, கல் அங்கே வாங்குறது, இது எல்லாமே நம்ம லேபர் சார்ஜ், இது எல்லாமே ஒரே இடத்துல அடங்கிடும். நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்கும் ஆள் தேட தேவையில்ல, ஒவ்வொன்றும் தனித்தனியாகவும் பண்ண தேவையில்ல. ஸோ சிங்கிள் ஒரே அமௌண்ட்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் எல்லாமே முடிஞ்சிடும் நம்மளுக்கு. உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் எதனா வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவாங்க தெளிவாக. இது 6 இன்ச் கல். இப்போ நம்ம கட்டியிருக்கிற வீட்டுக்கு பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் 7 மட்டும் முடித்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க, 10 அடி வரைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா பெட்ரூமு, அதாவது பெட்ரூமு, ஸ்டோர் ரூமு எல்லாமே ஒவ்வொருமே விட்டுருப்பாங்க. இங்கே என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் கட்டுற வீட்டுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சொல்கிற ஒரு மெத்தட் என்னென்னா, நம்ம கொடுக்குற அளவு கரெக்டானதா இல்லை எதனா மிஸ்டேக் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இங்கே பார்த்திங்கன்னா ஓப்பன் விட்டுருக்குறாங்க. ஓப்பன் விட்டதில் பார்த்திங்கன்னா மேல் கிளாஸ் இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த ரூமுக்கு அந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் விட்டுருக்குறோம் இல்லையா, அது அதாவது நம்ம இன்ஜினியராக இருக்கட்டும், நம்மளுடைய சொந்த ஒரு கட்டமைப்பு கூட இருக்கட்டும், அப்படி இருந்தாலும் ஆனால் இந்த அளவு 10 அடி வரைக்கும் ஓப்பன் விடவே கூடாது. இங்கே விட்டு வச்சுருக்கிறாங்க பாருங்கள். 10 அடிக்கு விட்டோம்னா, அதாவது டோர் அவ்வளோ பெருசுக்கு நம்ம கிச்சனுக்கு வைக்கவே தேவை. நம்ம மெயின் டோரே அந்த அளவுக்கு வைக்க மாட்டோம். அந்த அளவுக்கு பெருசு வேணாம் தான் நினைப்போம் நம்ம. இது விட்டுருக்குறாங்க. ஆனால் இது மிஸ்டேக் ஆனதுக்கப்புறமா இப்போ குறுக்கில் ஒரு ஸ்லாப் கல் இங்கே இருக்க பாரு, இதை வச்சு அதுக்கு மேலே அடைக்கிற மாதிரி வருது. இப்போ இது 2 வேலை அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு வேலையை உருவாக்கிட்டாங்க. இந்த மாதிரி தவிர யாரும் செய்ய வேண்டாம்.
இப்போ நம்ம கட்டியிருக்கிற வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 7 மட்டும் முடித்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க 10 அடி வரைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரூமு, அதாவது பெட்ரூமு, ஸ்டோர் ரூமு எல்லாமே ஒவ்வொன்று விட்டுருப்பாங்க. இங்கே என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட்டுற வீட்டுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சொல்கிற ஒரு மெத்தட் என்னென்னா, நம்ம கொடுக்குற அளவு வந்து கரெக்டானதா இல்லை எதனா மிஸ்டேக் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் விட்டுருக்குறாங்க. ஓப்பன் விட்டதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே வந்து கிளாஸ் இது மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த ரூமுக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் ஓப்பன் விட்டுருக்குறோம் இல்லையா, அது வந்து அதாவது நம்ம இன்ஜினியராக இருக்கட்டும், நம்மளுடைய சொந்த ஒரு கட்டமைப்பு கூட இருக்கட்டும், அப்படி இருந்தாலும் ஆனால் இந்த அளவு வந்து 10 அடி வரைக்கும் வந்து ஓப்பன் விடவே கூடாது. இங்கே விட்டு வச்சுருக்கிறாங்க பாருங்கள். 10 அடிக்கு விட்டோம்னா, அதாவது டோர் வந்து அவ்வளோ பெருசுக்கு வந்து நம்ம வந்து கிச்சனுக்கு வைக்கவே தேவை. நம்ம மெயின் டோரே வந்து அந்த அளவுக்கு வைக்க மாட்டோம். அந்த அளவுக்கு பெருசு வேணாம் தான் நினைப்போம் நம்ம. இது வந்து விட்டுருக்குறாங்க. ஆனால் இது மிஸ்டேக் ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து குறுக்கில் வந்து ஒரு ஸ்லாப் கல் இங்கே இருக்க பாரு, இதை வந்து வச்சு அதுக்கு மேலே வந்து அடைக்கிற மாதிரி வருது. இப்போ இது வந்து 2 வேலை அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு வேலையை வந்து உருவாக்கிட்டாங்க. இந்த மாதிரி தவிர யாரும் வந்து செய்ய வேண்டாம். ஆ Ini